ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்காக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் கிட்ட இருக்கும். எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1-1.5 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று, கூடவே 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து இப்போ வேக வச்சுக்க போகிறோம். சிறுபருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இப்போ நான் பருப்பில் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு சிறுபருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு டால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா